இன்னைக்கு மட்டுமே மாசான சம்பவங்கள் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. அது பார்க்கிறதுக்கு அவ்வளவு ஒரு அற்புதமா ஒரு ஒரு இன்பம் வந்து தேன் வந்து பொங்குற மாதிரி காதுல தேன் வந்து பொங்குற மாதிரி அருமையான ஒரு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. எப்படா இந்த விடியல் திமுக ஆட்சி இந்த தமிழ்நாட்டை விட்டு ஒளியும் அப்படின்னு நினைக்கிற நம்மள மாதிரி செல்ல குட்டிகளுக்கு ஒரு அருமையான வாய்ப்பான செய்திகள் தான் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி செய்திகள் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். முதல்ல என்ன செய்தி அப்படின்னு சொல்றோம். விஜய் அவர்கள் வந்து திமுகவை மட்ட பண்றதுக்காக அதிமுக அதாவது இந்திய கூட்டணியில சேர்றதுக்கான மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணிட்டாப்ல. அடுத்து மாபெரும் சக்தி நாம் தமிழரின் சீமானுக்கு அடுத்தபடியாக இருந்த, அதாவது சீமானுக்கு இணையாக இருந்த ஒரு 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 அற்புதமான ஒரு தலைவினை சொல்லலாம், ஒரு அற்புதமான பேச்சாளர் மீனவ பெண்மணி. அவங்க வந்து நம்ம அதிமுகல இணைஞ்சு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுத்துட்டாங்க. மீனவ அந்த சமுதாய மக்களிடத்துலயும் வந்து அந்த ஒரு அருமையான ஒரு பேச்சாளர் அவரும் அந்த அம்மாவும் வந்து இங்க இணைஞ்சிருக்கு. அதற்கு அடுத்தபடியா அப்படின்னா சூப்பரான சுட செய்தி. ஒரே பாலியல் தொல்லை, கொலை, கற்பழிப்பு, இந்த லாத்தி குளத்தில் நடந்த மேட்ரு, அந்த 12ஆம் பிள்ளைய இப்படி கடத்திட்டு போய் இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல், அப்புறம் ஒரு ஒரு 3 பேர் சேர்ந்து பைக்ல போயிட்டு இருந்த ஒரு பொம்பளைய கடத்தி வச்சு அதை பாலியல் தொல்லை பண்ணிவிட்டேன்னு அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு அவ்வளவு பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் சுட பார்க்க போறோம். இந்த மாதிரி சம்பவங்கள் இன்னும் ஒரு 4-5 சம்பவங்கள் நடந்தாலே போதும், நமக்கு அடுத்து வந்து அதிமுக தான் வெற்றி அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடும். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போறோம். தாவேக அதாவது விஜய் அவர்களுடைய மாநில பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களின் தலைமையில் இன்னைக்கு ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கிறது. தாவேக பொதுச் செயலர் புஷி ஆனந்த் தான் அதை நடத்தியிருக்காப்ல. ஆலோசனை கூட்டத்துல மொத்தம் 132 மாவட்ட செயலாளர் இருக்கிற இடத்துல 120 மாவட்ட செயலாளர்கள் கலந்துருக்காங்க. ஏன்னா இது அவசர கூட்டம் இல்லையா, டக்குட்டு வர முடியாது இல்லையா, அதனால 132க்கு 120 பேரு சேர்ந்திருக்காப்ல. சரி, இந்த கூட்டம் என்னதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறது போதுதான் தெரியுது அற்புதமான கூட்டம், நமக்கு தேவையான கூட்டம். அதாவது இன்னைக்குதான் அந்த விடியல் ஆட்சி போவோம், நம்ம இந்திய கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு நினைக்கிற நம்மள மாதிரி செல்ல குட்டிகளுக்கு அற்புதமான நியூஸ். ஆமாங்க, உண்மையிலேயே தாவேகா இந்திய கூட்டணியில இணையதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து விட்டது அப்படின்னா சொல்றாங்கோ. அதுலதான் 120 மாவட்ட செயலாளர் 98 பேரு நம்ம கூட்டணியில போயிடுவோம். நம்ம வந்து அப்பதான் நம்ம கட்சி வலுப்படும், அப்பதான் நம்மளும் ஸ்டாண்டிங் ஆக முடியும். கொஞ்சம் கட்சியை வளர்த்துக்கிட்டு நம்ம கிரவுண்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தனியா நின்று சிஎம் வரதுக்கான வழிகளை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தாவேகா, பாஜக, அதிமுக கூட்டணி உறுதி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்த சம்பவம் தான் இது, ஒரு சூப்பர் சம்பவம். காளியம்மாள் சீமானுக்கு அடுத்து எடுங்க, நான் ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கேன், 2 நிமிஷம் ஆகும். அதற்கு ஒரு அடுத்த சம்பவம் தான் அருமையான சம்பவம். அது எந்த சம்பவம் அப்படின்னா, ஒரு மீனவ பெண்மணி நாம் தமிழர் கட்சியில டாப்பு, அதாவது சீமானுக்கு எவ்வளவு அரசியல் கூட்டம் இருக்கோ அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியில வந்து இந்த காளியம்மாள்னா அவ்வளவு ஒரு கூட்டம் இருக்கும், பேச்சு புயலா இருக்கும், அதிரடியா இருக்கும். அந்த பெண்மணி வந்து நம்மளுடைய 2 இலை சின்னம், அதாவது நம்மளுடைய
இதுல வந்து இணைஞ்சிருக்காப்புல. அதாவது அஇஅதிமுகவில் இணைஞ்சிருக்காப்புல. அவங்களுக்கு சீட்டு கொடுக்க போறதாகவும் அவங்கள எம்எல்ஏ ஆக்க போறதாகவும் கேள்வி. நல்ல ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்கறதாகவும் கேள்வி. ஏன் அப்படின்னா போன தரப்பு இவங்க நாகப்பட்டினம் இந்த ஏரியாவில் விட்டதுல வந்து 2ஆம் இடம் பிடிச்சிட்டாங்க. அதாவது ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்காக விட்டு எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்காக போட்டி போட்டு இவர் மட்டும்தான் நாம் தமிழர் சீமான் சார்புல 2ஆவது இடம் பிடிச்ச ஒரே கேண்டிடேட் தான். அந்த அளவுக்கு சீமானுக்கு இணையான ஒரு பிரபலமாக நாம் தமிழில் பார்க்கப்பட்ட ஒரு பெண்மணி. கிட்டத்தட்ட சீமானுக்கே பயம் வந்துட்டு இந்த பெண்மணி நம்ம இருந்தா நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடும் அப்படின்னா, அதனாலதான் கட்சிகளை முக்கியத்துவம் கொடுக்காம இந்த பெண்ணை வந்து ஓரங்கட்டி கட்சியில இருந்து வெளியே போறதுக்கான அந்த பிரச்சனைலாம் ஆரம்பிச்சு அப்படின்ட்டும் சொல்லப்படுது. அதற்கு அடுத்தபடியாக கொழுந்து விட்டு எரிது தூத்துக்குடி விளாத்திக்குளம் சம்பவம். ஒரு 10ஆம் 98 மார்க் எடுத்திருந்த அந்த அந்த பிள்ளை நல்ல படிக்கிற பிள்ளை. இப்போ 10ஆம் படிச்சுட்டு இருக்கு. அந்த பிள்ளை வந்து காலையில எழும்பி இயற்கை உபாதை கழிக்க போயிருக்கு. கள்ள பயல்வ அந்த பிள்ளைய கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணி துண்டு துண்டா வெட்டி கொலை பண்ணி போட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தை என் பிள்ளைய காணல அப்படின்ட்டு காவல்துறையெல்லாம் மனு கொடுத்தோம். இந்த விடியாட்சியில தான் தெரியுமே எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அது ஒழுங்கா நடவடிக்கை இல்லை. அதனால என் பெண் இறந்துட்டு அப்படின்ட்டு அந்த குழந்தையோட தாய் வந்து கதறாத அந்த 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 குடும்பமே அப்படி கதறுது. ஏன்னா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த டைம்ல ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தா என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா திருச்சி மாநாட்டுல ஃபுல்லாவே போலீஸ்காரங்கெல்லாம் அங்க போயிட்டாங்க. அதனால கேஸ் எடுத்து அதை வந்து ஒழுங்கா பார்க்கறதுக்கான ஆட்கள் இல்லை அப்படின்ட்டு ஒரு தரப்பு கூட்டம் இருக்காங்க. மொத்தத்துல தமிழ்நாடே பாலியல் கேஸ்ல தான் திக்கு முக்காடு போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி கும்மிடி பூண்டுல ஒரு பெண்மணி சும்மா சாதாரணமா பைக்ல வந்துருக்கு. அந்த பெண்மணியை 3 பேர் 4 பேர் சேர்ந்து கும்பல் தூக்கிட்டு போய் அதை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு கேடு கட்டதனமா தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீராட்டி இதே போதும் திமுக ஆட்சிய வீட்டுக்கு அனுப்புறதுக்கு. அந்த மாதிரி சூப்பரா நடந்துகிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு ஐயாவோட நேரடி கண்ட்ரோல்ல இருக்கு. அடுத்து ஒரு முக்கியமான நிகழ்வு புதுசா ஒண்ணு உதயமாயிருக்கு. அ இ பு த ம மு க. என்னோட தமிழ ஒரு மாதிரி கொலை பண்ணி பேச அப்படின்னு நினைக்க இது ஒரு கட்சி. ஆமா, நம்ம புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அ இ பு த ம மு க அப்படிங்கிற ஒரு கட்சியை உருவாக்கியிருக்காப்புல. எனக்கு ஷாக்கு தான். வாய்க்குல வர மாட்டேங்குது எப்படி வரும்ட்டு. அதை நான் உங்களுக்கு ஃபுல்லா சொல்றேன். அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம், அதுதான் அ இ பு த ம மு க கட்சி. அந்த கட்சிய அம்மையார் சசிகலா அம்மையார் தொடங்கிட்டாப்புல. என்ன எல்லாம் அடுத்த ஃபுல்லாவே இன்னும் 10 நாள்ல எலெக்ஷன் வந்து எல்லாம் நாங்க தான் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்ட்டு தந்திரம் கட்டிட்டு அந்த அம்மா அலைதான். நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்பா இது கொஞ்சம் பைசா செலவு கலையுது, ஒண்ணுமே கிடைக்கலாம், இந்த அம்மா கட்சியில் சேர்ந்து இந்த எலெக்ஷன்ல ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்களும் ஓடிட்டு இருக்கான். சரி, அந்த அம்மா இருக்கிற பைசா செலவழிக்கும் போது ஒரு உண்மையிலே தியாக தலைவியா தியாகம் பண்ணி எதுவும் ஆட்சியை பிடிச்சி முதலமைச்சர் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அம்மாவின் புதிய கட்சி பெயரு அ இ பு த ம மு க அப்படிங்கிற ஒரு கட்சியும் வளர்ந்துருக்கு. 2வது அம்மாவுக்கு சின்னம் வேற கிடைச்சிட்டான். தென்னை மர சின்னம், தென்னந்தோப்பு இருக்குல்ல, தென்னந்தோப்பு அது சின்னம் அப்படின்ட்டு டெவலப் பண்ணியிருக்காப்லையாம். அடுத்து பல லட்சம் கோடி தொண்டர்களை கொண்ட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சிருக்காங்களாம். இந்த எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தி தீர்வேன அப்படியே சுற்றுப்பயணம். தென்காசியில ஐயா போயிருக்காப்புல. அப்படியே அவர்கிட்ட இருக்க 2 லட்சம் 3 லட்சம் 50 லட்சம் 20 லட்சம் வாக்குகள்லாம் அப்படியே வாரி வழங்கி ஐயா மு க ஸ்டாலின் அவர்களின் கட்சிக்கு கொடுக்க போறதா.
இதுதான் இன்றைய சம்பவங்கள். எல்லாமே சூப்பர் சூப்பர் சம்பவங்கள். திமுக ஆட்சியை வீட்டுக்கு விரட்டுறதுக்கான எல்லா சம்பவங்களும் இன்னைக்கு ஒரே நாள் நடந்ததுக்கு. அந்த சம்பவங்களை தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்த்துருக்கோம். மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை தான் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.